Hi everyone, welcome back to my channel. So sorry for the delay. நேத்தே போட்டுருக்கணும். So anyways இன்னும் 2 days இருக்குது. கண்டிப்பா நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். 11th ஸ்டாண்டர்டுக்கான பயாலஜி உயிரியல்ல உள்ள மிக மிக முக்கியமான 2 mark and 3 mark and 5 mark questions தான் பார்க்க போறோம். To get 70 out of 70. So bio botany and biozoology உயிரி தாவரவியல் மற்றும் உயிரி விலங்கியல் ரெண்டுல உள்ள இம்பார்ட்டன்டான questions பார்க்கலாம். So இந்த questions வந்து தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. So நான் புக் பேக் questions கொடுத்திருக்கேன். உங்களுக்கு பயாலஜியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக் இன்சைடுமே கேட்பாங்க. ஸோ இதை வந்து நீங்க சனி ஞாயிறு 2 நாள் இருக்குது. ஒரு சாட்டர்டே ஒரு சண்டே மத்தியானத்துக்குள்ள முடிச்சிட்டீங்க அப்படின்னா நான் சண்டே ஆஃப்டர்நூன் போல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக் இன்சைடு போட்டுருவேன். இல்ல உங்களுக்கு சண்டே மார்னிங்கே வந்து புக் இன்சைடு வேணும் அப்படின்னா சொல்லுங்க. நான் வந்து கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை காலையில புக் இன்சைடு வந்து நான் கொடுக்குறேன். அதையும் ப்ரிப்பேர் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் புக் பேக் படிங்க. ஏன்னா புக் பேக் படிச்சீங்க அப்படின்னாவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா 70 மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 65+ கிட்ட வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பட் வந்து ஒன் வேர்டு நிறைய புக் இன்சைட் அதிகமாக கேட்பாங்க. நான் மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தோடைய பிடிஎஃப்பும் அதில் ஷேர் பண்ணுவேன். ஸோ மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கான குவார்டர்லி எக்ஸாமுக்கான வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். யூனிட் வைஸ் நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் பயோ பாட்டனி உயிரி தாவரவியலை பொறுத்தவரை பயோ பாட்டனியில கொஸ்டின் கம்மியா இருக்கும், பட் படிக்க ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி சுவாலஜியில் அப்படிதான் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும், பட் சட்டு புட்டுன்னு படிச்சு முடிச்சிடலாம். ஸோ எனிவேஸ் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 2 நாள் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் நினைச்சா புக் பேக் எல்லாத்தையும் தரவா படிச்சிடலாம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஸோ கரெக்டாக படிச்சிருங்க. சாப்டர் 1ல கொஸ்டின் நம்பர் 6, 7, 9, 10 இதில் 9 and 10 வந்து 5 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சாப்டர் 2ல 5, 6, 8 இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். சாப்டர் 3ல 6, 7, 8 அண்ட் சாப்டர் 4ல 8 and 10, சாப்டர் 5ல 5, 7, 9, 10, சாப்டர் 6ல 6, 7, 8, 9, 10. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஸோ இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் சாப்டர் 7ல 10, 11, 13 ஸோ இதெல்லாம் தான் வந்து பயோ பாட்டனியில இவ்வளோதான். மொத்தமே பாருங்க, மொத்தமே இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் பயோ பாட்டனியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்க போறீங்க. ஏன்னா வந்து சொன்ன மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கம்மி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து புக் இன்சைடு கொஸ்டின்ஸ் வந்து நிறையா படிக்கணும் டு கெட் 70 out of 70. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். நான் வந்து புக் இன்சைடு கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா பயோசாலஜி விச் இஸ் உயிரி விலங்கியல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1ல கொஸ்டின் நம்பர் 9, 10, 11, 12, 14 இதுல வந்து 10, 12, 14 இதெல்லாம் 5 மார்க்கு. சாப்டர் 2ல கொஸ்டின் நம்பர் 23, 25, 26, 30, 36, 38, 39, 43, 26, 36, 38 இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அண்ட் சாப்டர் 3ல கொஸ்டின் நம்பர் 7, 9, 10, 11, 12. சாப்டர் 4ல கொஸ்டின் நம்பர் 14, 15, 16, 18, 21, 22, 24 இது வரைக்கும் 2 மார்க் 3 மார்க்கு. 26, 27, 28, 29, 30 ஸோ இது எல்லாமே வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் வந்து சாப்டர் 5ல கொஸ்டின் நம்பர் 17, 18, 21 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 6ல கொஸ்டின் நம்பர் 17, 18, 20, 21, 23. சாப்டர் 7ல கொஸ்டின் நம்பர் 15, 16, 17, 21, 23. சாப்டர் 8ல கொஸ்டின் நம்பர் 20, 21, 23, 25, 27, 28, 29, 30, 31, 33, 35, 4, 36 ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் குவார்டர்லி எக்ஸாமுக்கு பயாலஜியில் படிக்க போகிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு பயோ பாட்டனியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 3rd சாப்டர் நீங்கள் ஒமிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து 70க்கு 60 அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. எனக்கு ஒரு 50 மார்க் 100க்கு 80 மார்க் அவ்வளோ போதும்னா 3rd சாப்டர் ஆப்வியஸ்லி ஒமிட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 5th சாப்டர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5th கொஸ்டின் 7th கொஸ்டின் ஒமிட் பண்ணிடலாம். அண்ட் பயோசாலஜியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 5th சாப்டர்ல வந்து ஒமிட் பண்ணிடலாம், முழுசாவே ஒமிட் பண்ணிடலாம். பட் இந்த 2nd சாப்டரும் 8th சாப்டரும் 4th இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹெவி வெயிட்டேஜான சாப்டர்ஸ். ஸோ அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த குவார்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். வேற எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். ஆல் தி பெஸ்ட்.